நரேந்திர மோடி 79வது சுதந்திர தின உரையில ஆர்எஸ்எஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய என்ஜிஓ அவங்க இந்தியாவுக்கு ஆற்றிய பணி இன்றியமையாதது அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு. இதை ஒட்டி பிரபல கார்ட்டூனிஸ்ட் சதீஷ் ஆச்சாரியா ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கிறாரு. அது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் என்ஜிஓ அமைப்புகள் எல்லாம் கிறிஸ்துவ கைக்கூலிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இங்க பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்த என்ஜிஓக்கள் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த சங்கி கூட்டம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உலகத்தின் மிகப்பெரிய என்ஜிஓ அப்படின்னு புகழாரம் சூடுவதுதான் வேடிக்கையாக இருக்கு அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்கு. 1925 ஆரம்பிச்ச 2025 வரைக்கும் 100 ஆண்டுகள் கடந்து வந்த ஆர்எஸ்எஸ் அரசியல் களத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 25 வருஷம் இவங்க சுதந்திர போராட்டத்துல எந்த விதத்திலயும் பங்களிக்கல. மாறாக ஆங்கிலேயர்களுக்கு முறவாசல் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம தேசத்தந்தை காந்தியை கொன்ன கூட்டம் இந்த கூட்டம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த 25 வருஷம் இந்தியா பூரா சுதந்திர தினத்தன்னைக்கு மூவர்ண கொடியை ஏத்தி இந்தியர்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் செய்தவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கும் போது நாக்பூர்ல இந்த கூட்டம் திரங்காவை ஏத்தாம காவி கொடியே ஏத்திக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு அந்த அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மிகவும் இழிவாக விமர்சனம் செய்த கூட்டம் தான் இந்த கூட்டம். 3வது 25 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே வன்முறையை தூண்டிவிட்டு பாபர் மசூதியை இடிச்சு அதுக்காக ரத யாத்திரை போறோம் அப்படின்னு இந்தியாவையே பிளவுபடுத்தி அதுல அரசியல் ஆதாயம் தேடின கூட்டம் தான் இந்த கூட்டம். இப்ப கடைசி 25 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைனா தோ அமிர்த்கால் வருது, தோ அச்சேதின் வருது, தோ விக்சித் பாரத் வருது அப்படின்னு டிசைனா வடைய சுட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர், பெண்கள், ஆதிவாசிகள், பழங்குடியினர், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்னு எல்லாருடைய உரிமையும் ஒன்னொன்னா பறிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை வாக்குரிமையை பறிக்கிற வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு முறவாசல் செஞ்ச கூட்டம் இந்த 100 வருஷத்துல கார்ப்பரேட்டுகளுக்கு முறவாசல் செய்யற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் 100 வருஷ ஆர்எஸ்எஸ் உடைய பாரம்பரியம். இந்த கேவலமான பாரம்பரியத்தை தான் நாட்டுக்கு பெரிய சேவை செஞ்சிருக்கிறதா பிரதமர் மோடி வெக்கமே இல்லாம பாராட்டிட்டு இருக்காரு.